Hi guys, welcome back to Akas 360. இந்தியால Toyota Motors வந்து ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுல அப்கமிங் வெஹிக்கிள்ல ஃபர்ஸ்டா இருக்க வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு Toyota Innova. ஆல்ரெடி Innova எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெஸ்ட் MPV வெஹிக்கிள் இந்தியால வந்து ஹையஸ்ட் செல்லிங்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுல ஒரு ஹைபிரிட் வெஹிக்கிள் கொண்டு வராங்க அப்படினா கண்டிப்பா வந்து ஒரு மைலேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணனும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கான்செப்ட்ல Toyota வந்து உங்களுக்கு ஹைபிரிட்க்கு வந்து மூவ் ஆறாங்க எலக்ட்ரிக்கு பதிலா. ஆல்ரெடி Camryல உங்களுக்கு செல்ஃப் சார்ஜிங் ஹைபிரிட் வெஹிக்கிள் இப்போதான் ரீசன்ட்டா வந்து இந்தியால வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கான சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ Innova அந்த அப்டேட் வந்து எடுத்துட்டு வராங்க. இதுல என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சேஞ்ச் ஆக போதா, மைலேஜ் எப்படி வந்து இன்கிரீஸ் ஆக போகுது, பவர் ட்ரெயின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துட்டு இருக்கு அதோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம கீழ போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியால 2004 Toyota Innova பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 8 சீட்டர் வெஹிக்கிள் இந்தியால வந்து லான்ச் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 lakhs தான் பாத்தீங்க அப்படினா பேசிக் மாடல் வந்து அப்போ வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பிரைஸ் எங்கெங்கயோ வந்து போயிடுச்சு. என்னதான் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஹைக் ஆனாலும் சேல்ஸ் பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு குறையவே இல்லை. அதனால தான் பாத்தீங்க அப்படினா பிரைஸ் வந்து ஒரு சைடு ஏத்திட்டே போறாங்க. பட் டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டு வரல. அதாவது ஜெனரேஷனே பாத்தீங்க அப்படினா இது வரைக்கும் உங்களுக்கு 2 ஜெனரேஷன் தான் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. 2004ல வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2015ல தான் பாத்தீங்க அப்படினா கிறிஸ்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூ டிசைனே வந்து எடுத்துட்டு வராங்க. அது வரைக்கும் பார்த்தோம் அப்படினா டிசைனே வந்து சேஞ்ச் பண்ணல ஒரு 11 இயர்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் 2015ல கிறிஸ்டா வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் பார்த்தோம் அப்படினா 2021ல இப்பதான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி வந்து கொடுத்தாங்க. பட் அதுல பெருசா பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு மேஜர் அப்டேட் எதுவுமே வந்து பண்ணல. நெக்ஸ்ட் அப்கமிங் 2023 மாடல் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் எல்லாமே வந்து மேஜரா பண்ண போறாங்க. பட் மெயின் அப்டேட்டா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படினா பவர் ட்ரெயின் சேஞ்சஸ் தான். சோ பவர் ட்ரெயின்ல பாத்தீங்க அப்படினா அப்கமிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைபிரிட் லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ ஹைபிரிட்னு எடுக்கும்போது உங்களுக்கு பெட்ரோல்ல பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு 2.7 லிட்டர் இன்ஜின் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ இன்ஜினா வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண போறதா வந்து இப்போ வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ அது பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு நார்மல் இன்ஜினா இருக்கட்டும் இல்ல டர்போ ரெண்டுமே வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதுல வந்து லைன் அப் கொடுப்பாங்க. டீசல் இன்ஜின் பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி வந்து நியூஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி உங்களுக்கு அது இல்ல அப்படினா கண்டிப்பா வந்து சேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் Toyota Innovaக்கு இந்தியால. சோ அதையும் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்கமிங் 2023 மாடல் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும். ரீசெண்டா Honda City ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்து இந்தியால வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து ரொம்ப தெளிவா எடுத்து போட்டிருந்தோம். வெஹிக்கிள் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் எல்லா மோட்லயும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ லிங்க் மேல கொடுக்குறேன் இல்ல கீழே கொடுக்குறேன், போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. குளோபலி லான்ச் பண்ண Innova ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸா இருக்கட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே டோட்டலா வந்து உங்களுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணி சூப்பரா வந்து லுக்கோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இந்தியால வந்து கண்டிப்பா வந்து டிசைன் அப்டேட் வந்து பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கு Innovaக்கு. சோ டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணனும் அப்படின்ற எந்த மேண்டேட்டரியும் கிடையாது. சோ அதனால ஹைபிரிட் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பவர் ட்ரெயின்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு மேஜர் சேஞ்சஸ் வந்து இந்தியா வேரியன்ட்ல வந்து பண்ண போறாங்க. Toyotaவோட நியூ ஹைபிரிட் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு as usual நார்மல் ஹைபிரிட் டெக்னாலஜி எப்படி வந்து வேர்ல்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ பல வருஷமா அதே தான் வந்து உங்களுக்கு Toyotaல இப்போ வந்து புதுசா வந்து எடுத்துட்டு வந்தனால நியூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி Maruti Suzukiல பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு XL6 S-Cross இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ சேம் கான்செப்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா Toyotaல இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா டிக்கில வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து வச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல இன்ஜினோட பார்த்தோம் அப்படின்னா மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜெனரேட்டர் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது இன்ஜின் ரன் ஆயிட்டு இருக்கும்போது பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் பண்றதுக்கு இந்த ஜெனரேட்டர் தான் வந்து யூஸ் ஆகும். சோ இன்ஜின் வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும்போது parallel பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஜின்ல இருந்து வர பவரை பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் டிவைஸ் வந்து வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு போணுமா இல்ல மோட்டருக்கு போணுமா ஜெனரேட்டர் போணுமா கரெக்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுக்கும். இதுல பவர் கண்ட்ரோல் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பேட்டரி மோட்டர் ஜெனரேட்டர் மூணையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். எதுல இருந்து பவர் எடுக்கணும் எதுல இருந்து பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா லெகசி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண Honda City பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸா வந்து மோட் சிஸ்டமே வந்து கொடுத்துட்டாங்க. டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் காரா ரன் ஆகணும் இல்ல ஹைபிரிட்ல ரன் ஆகணும் இல்ல வந்து இன்ஜின்ல ரன் ஆகணும் அப்படி சொல்லிட்டு மோட் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமே தவிர நீங்க போயிட்டு நீங்க வந்து ஹைபிரிட்ல வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன் இல்ல நார்மலா இன்ஜின்ல மட்டும் ரன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி நீங்க எதுவுமே வந்து செட் பண்ண முடியாது. சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ். Toyota ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரெண்டு மோட்ல வந்து ரன் ஆகுது. ஒன்னு வந்து உங்களுக்கு மோட்டர் மோட் இன்னொன்னு வந்து இன்ஜின் மோட். மோட்டர் மோட் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேட்டரியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் வந்து உங்களுக்கு மோட்டர் வருது. மோட்டர் மூலமா பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ரன் ஆகும். சோ இது எப்பலாம் நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிக்னல்ல ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து கம்மியான பவர் தேவைப்படும் அப்படினால உங்களுக்கு மோட்டர் மோட்ல பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ரன் ஆகும். அப்புறம் நீங்க வந்து ஸ்லோவா போறீங்க லோ ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்போ பாத்தீங்க அப்படின்னா மோட்டர் மூலமா தான் ரன் ஆகும் பேட்டரியில இருந்து பவர் எடுக்கும். இதை நீங்க வந்து ஆக்சிலரேஷன் பண்றீங்க சடனா வந்து உங்களுக்கு ஆக்சிலரேஷன் தேவைப்படுது அப்படின்னா அப்ப ரெண்டு மோடுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேரலா வந்து ஒர்க் ஆகும். சோ அப்ப பவர் வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும் ஆக்சிலரேஷன் அதிகமா வேணும். இப்போ சடனா ஸ்லோப்ல வந்து
ஏத்துறீங்க இல்ல பாலத்துல ஏத்துறீங்க இல்ல மவுண்டன் ஏதாவது ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பேட்டரியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவர் வந்து உங்களுக்கு இன்ஜினோட சேர்த்து வரனால நல்லா வந்து பவர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் அப்ப உங்களுக்கு பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சார்ஜ் ஆகும். இப்போ நீங்க ஸ்லோப்ல வந்து கீழே இறக்குறீங்க ரொம்ப நேரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வீல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். சோ அந்த பவர் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஹைபிரிட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து பண்ணும். இதே ஹோண்டா சிட்டில இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஹைபிரிட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா பழைய லெகசி சிஸ்டம்னால இது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினே வந்து உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதுவே வந்து பண்ணிரும். இதே ஹைபிரிட் டெக்னாலஜி தான் உங்களுக்கு மாருதி சுசுகில பல வருஷமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைக்லயும் பார்த்தோம் அப்படின்னா யமஹா வந்து ஸ்கூட்டர் பைக் எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா ஹைபிரிட் வெஹிக்கிளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா மைலேஜ் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டரி வந்து பாதி நேரம் வந்து உங்களுக்கு உட்காரனால ஃபியூல் பார்த்தோம் அப்படின்னா இன்டேக் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். ரெகுலரா ஒரு வெஹிக்கிள் வந்து இன்ஜின்ல ஃபுல்லா ரன் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு ஃபியூல் வந்து எடுக்குமோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து ஹைபிரிட் வந்து யூஸ் ஆகிறனால ஃபியூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்சப்ஷன் கம்மியாகுது. சோ மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அப்கமிங் இன்னோவா ஹைபிரிட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பவர் ட்ரெயின் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போறாங்க. சோ ஹைபிரிட்லயும் உங்களுக்கு அப்டேட் பண்றனால மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 20 கிலோமீட்டருக்கு மேல தாராளமா கிடைக்கும். இந்த கார் எப்ப இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வருஷ கடைசியில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு அப்டேட்டோட எடுத்துட்டு வருவாங்க. சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால வந்து உங்களுக்கு 20 lakhs கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து கொண்டு போயிருவாங்க. ஏன்னா ஹைபிரிட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கறனால பிரைஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்கமிங் மாடல்ல. சோ அதனால உங்களுக்கு பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு 20 lakhs கிட்ட வந்து ரீச் ஆயிரும். இந்த வீடியோல Toyota Innova ஹைபிரிட் வெஹிக்கிள் பத்தியான டீடைல் ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருந்தோம். ஹைபிரிட் காரை பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் இந்தியால என்ன வந்துட்டு இருக்கு அதோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Toyota Innova ஹைபிரிட் அப்டேட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்டேட்ல இருந்து மீட் பண்றேன். Thank you for watching.